நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை கொடுத்து ஒரு 4 பேருக்காவது சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. உங்கள் குடும்பங்கள் விடுதலை நிறைந்த குடும்பமாய் இருக்க வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த செப்டம்பர் மாதம் பெரிய ஒரு ஆசீர்வாதம். 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஒரே நாள் ஆகையால் இன்னைக்கு ஒரு விசேஷித்த விதமாக இருந்தது. 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்கே விடுதலை உண்டு? யார் மூலமாய்த்தான் விடுதலை உண்டு? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் என்ன நடக்கும்? விடுதலை இருக்கும். ஹல்லேலூயா. தெளிவாய் படிக்க வேண்டும், இதை தியானிக்கணும். அது எப்படி தியானிக்கணும்னா, யார் இருந்தால் தான் விடுதலை உண்டு? கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல தான் விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்படியே தியானிச்சுட்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பலன் உண்டு. தொடர்ந்து நம்ம இன்றைக்கும் கூட ஆவியானவரால் அடுத்த நிலைக்குள் கொண்டு போகப்படுதல் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். Holy Spirit wants us to move to the next level in the spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அடுத்த நிலைகளுக்குள்ள ஆவியானவர் நம்மை நகர்த்தி கொண்டு போக பிரியப்படுகிறார். உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாள் சொல்லி ஜெபித்தீர்களானால் இந்த வார்த்தைகள் இன்னும் உங்கள் குடும்பத்தில் ஆச்சரியமான நன்மைகளை கொண்டு வரும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசித்துட்டு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்னும் ஒரு தடவை வாசிக்கலாம், உணர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் கூட ஆண்டவர் சொன்னார், என் ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் கட்டளையிடுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அப்போ யார் இருந்தால் தான் உயிரடைய முடியும்? ஆவியானவர்கள். ஒரு குடும்பம் பார்க்கறதுக்கு ஜீவனுள்ள குடும்பமா தெரியலாம். ஒரு நபரை பார்த்தோன்னே, வெளியே பார்த்தோன்னே அழகா தெரியும். நல்ல ப்ளூ பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு, நீட்டா இருக்கிறார், பார்த்தா நல்லா பேசுறாரு. ஆனா இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது அவற்றை உட்கார்ந்து பேசினாதான் தெரியும். உண்மையிலே உயிருள்ள வாழ்க்கை தான் வாழ்றாரா, நடைபிணமாய் வாழ்கிறாரா நம்மளுக்கு தெரியாது. அப்போ எல்லாரும் உயிரோடு இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட முடியாது. அநேகருடைய வாழ்க்கை செத்து போன வாழ்க்கையா இருக்குது. இந்த ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் வந்தால் நாம் ஜீவனடைவோம். அப்ப இன்றைக்கு ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எத்தனை குடும்பம் விடுதலையோடு உள்ள குடும்பமா இருக்குன்னு விரும்புறீங்க? என் குடும்பம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை கொஞ்ச நாள் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க கட்டப்பட்டு இருந்தீங்கன்னா எத்தனை சொன்னாலும் உங்களால சில காரியத்தை செய்ய முடியாது. ஜெபிக்க வாங்கன்னா வர முடியாது, ஏன்னா எங்கேயோ கட்டப்பட்டிருப்போம். கொஞ்சம் வாயை திறந்து ஸ்தோத்தரிங்கன்னா ஸ்தோத்தரிக்க முடியாது, ஏன்னா கட்டப்பட்டு கிடப்போம். ஆனா அந்த கட்டுகள் விலகிட்டுன்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், நம்மால் ஆராதிக்காம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்ல, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? துதிக்க முடியாது. ஆனா ஜீவனோடு இருந்தோம் என்றால், உயிரோடு இருப்போமானால் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க முடியும். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கொஞ்சம் வாயை திறந்து கைகள் அசைத்து சொல்லுங்க, நான் மரித்தவன் அல்ல, நான் ஒரு சேனை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒரு சேனை. ஹல்லேலூயா. லாசரு மரித்தவன் என்று சரித்திரம் எழுதப்பட ஆரம்பித்து 4 நாட்கள் கழித்து அதே லாசருவை கர்த்தர் எழுப்பினபடினால் அவன் உட்கார்ந்திருந்த வீட்டிலே அவனை பார்க்கும்படி அநேகர் வந்தார்களா? ஹல்லேலூயா. நாங்கள் செத்தவர்கள் அல்ல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கை ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையா இருக்கும். மரித்தவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. உயிரோடு இருக்கிற நாம் கரங்களை அசைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதாவுக்கு ஸ்தோத்திரம், குமாரனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை எழுப்பினபடியால், என்னை எழுப்புகிறபடியால், என் குடும்பத்தை கர்த்தர் தட்டி எழுப்புகிறபடியால், கர்த்தருக்குள்ளே வா, கணுக்கால் அளவு போதாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள்ளே வா. ஆமென். முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, திருப்தி கொள்ள வேண்டாம். அரை மணி நேரம் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், வேண்டாம், அந்த திருப்தி வேண்டாம். 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், அந்த திருப்தி போதாது. நீச்சல் ஆழத்திற்குள்ளே கால் ஊன்றி நிற்க முடியாத அளவிலே, இந்த உலகத்தின் ஆமென் இடத்திலே கால் பட முடியாதபடி ஒரு ஆவிக்குள்ள நிலைமைக்குள்ள கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி ஒரு பெரிய எதிரியா மாறிடுது. நான் வளர வேண்டும். 5 அதிகாரம் வாசிக்கிறேன், காணாது. 2 அதிகாரம் வாசிக்கிறேன், காணாது. 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், காணாது. ஏதோ நேரம் கிடைக்கும் போது சொல்றேன், காணாது. நான் கர்த்தருக்காக இறங்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அடுத்த நிலைக்குள் கர்த்தர் கொண்டு போவீராக. என்னை கர்த்தர் அடுத்த நிலைக்குள்ள கொண்டு போவீராக. கிருபை கூட இருக்கட்டும், இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்,
ஜீவனுள்ள பிதாவே, கைகளை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு முகூர்த்த நாள். இன்னைக்கு என்ன நாள்? முகூர்த்த நாள். ஆனாலும் பரவாயில்ல, வந்தாச்சு. கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி போது. அவ்வளவு சபையை கர்த்தர் இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய காரியத்துல அடுத்த நிலைக்குள் கொண்டு போக பிரியப்படுகிறார். லிசன் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. நல்லா கவனிங்க. சபையை கர்த்தர் எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா, எல்லா ஜனங்களும் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஜனங்களா இருக்க வேண்டுமா? எத்தனை பேர் விரும்புறீங்க எங்க சபை அல்லது கர்த்தருடைய சபை இல்லையா? ஆண்டவரே, உந்தன் சபையின் ஜனங்களாகிய நாங்கள், உம்முடைய மேய்ச்சலில் உள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவரால் நிறைந்திருக்கிற அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் பார்த்தோம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கடந்த வாரத்தில் பார்த்தேன், மனுஷனுடைய ஆவி யார் தந்த தீபமாயிருக்கிறது? கர்த்தருடைய தந்த தீபமாயிருக்கிறது. இதனோடு சில ஆவிகள் தொடர்பு கொள்ளுமானால் அவனுடைய ஆவியை மங்கி போக பண்ணும். ஆனால் ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சபையை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்மை மிகவும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அவர் விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னா, சபை அடுத்த நிலைக்குள்ள போக வேண்டும். அப்படியே நம்ம கணுக்கால் அளவில் நிற்க முடியாது. எப்படி இருக்கிறோம்? போன வருஷத்தை விட கொஞ்சம் நல்லா ஆவிக்குள்ளாய் இருக்கிறோமா? போன வருஷத்தை கூட ஜெபம் வளர்ந்துருக்குதா? போன வருஷத்தை விட வசனம் இப்போ கொஞ்சம் ஆழமா வாசிக்கிறேன்னா? பைபிள் முன்னாடி வேகமா வாசித்துட்டு போயிடுவேன். இப்போ நான் கூர்ந்து கவனிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யறேன்? கூர்ந்து கவனிக்கிறேன். வசனங்கள் எனக்கு வித்தியாசமா என் கண்களில் பட ஆரம்பிக்குது. முன்னாடி இதை வாசிப்பானா, இப்போ இது என்னோட பேசுது. எனக்குள்ள வசனங்களை வாசிக்கும்போது ஏதோ ஒரு அக்கினி உண்டாகிற மாதிரி இருக்குது. என்னோட ஆண்டவர் பேசுறதை நான் உணர்றேன். ஒரு நாள் நைட்டு பிரேயருங்க நடக்கும்போது ஒரு தம்பி, அவன் 8th தான் படிக்கிறான். அவன் வீரசாமி சபை வேன்ல ஏறிட்டான். திருப்பி ஓடி வந்து அழுதுகிட்டே வந்தான். ஏன்டா அழுற? என்னாச்சு? நான் ஏதோ அடிச்சுட்டாங்களோ நினைச்சு பயந்து போய் என்னப்பா ஆச்சுன்னு கேட்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பாஸ்டர். நான் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது எனக்கு அழுகையா வருது, எனக்கு தாங்க முடியலன்னா அவனை ஜோமி அனுப்பிட்டோம். அவன்கிட்ட சொன்ன, உனக்குள்ள யார் வந்திருக்கிறா? பரிசுத்த ஆவி. எனக்கு ஒரு பயமா இருக்குது. நான் எனக்குள்ள ஏதோ ஒரு காரியம் வந்ததை நான் உணர்றேன். ஹல்லேலூயா. என்ன நிறைவு நமக்குள்ள வேணும்? குட்டி பிள்ளைகள் ஆவியானவர் நிரப்புவாரா? நிரப்புவார். குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்ப சபையை கர்த்தர் அடுத்த நிலைக்குள்ளே கொண்டு போக பிரியப்படுகிறார். நீங்க ஆரம்பத்திலிருந்தே வார்த்தையை விடாம கவனிக்கணும், எதையும் பார்க்க கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையில, இயேசு யாரால நிரப்பப்பட்டாரா? பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்புகிறார். அவர் எதற்காக வந்தார்? யோர்தானுக்குள்ள ஞானஸ்நானம் பெறும்படி வந்தார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். சிலருக்கு திரித்துவம்னா என்னன்னு தெரியாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா இங்க பார்க்கிற ஒரே நேரத்தில் 3 காரியங்கள் நடக்கிறது. குமாரனாகிய இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். பிதாவாகிய தேவன் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்குகிறார். அப்படி இறங்கிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு திரும்பும் போது இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இயேசு யோர்தானை விட்டு திரும்பும் போது அவரோட ஒரு காரியம் நிறைய ஆரம்பிக்கிறது. கைகளை வைத்து சொல்லுங்க, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது. அதை புரிந்து வாசிக்கலாம். இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் அவர் திரும்பினார். கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க. இந்த ஆராதனைக்கு வருகிறது உண்மையானால் இந்த ஸ்தலத்தை விட்டு திரும்பும் போது நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் நாம் திரும்பி செல்ல வேண்டும். உங்க ஜெப அறைக்குள்ள போயிட்டு வரது உண்மையானால் உங்க ஜெப அறைகளை விட்டு திரும்பும் போது பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் திரும்ப வேண்டும். சில ஜனங்களோடு, தேவ பிள்ளைகளோடு கரங்களை கோர்த்து குழு ஜெபங்கள் பண்ணும்போது திரும்பி வெறுமையாய் வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர்களாய் வர வேண்டும். ஒரு கேர்சலுக்கு வருகிறோம், பராமரிப்புக்குள்ள ஊழியத்தை முடித்து நாம் திரும்பி செல்லும் போது நம்முடைய கேர்சல் மெம்பர்ஸ் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் திரும்பி செல்ல வேண்டும். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்லுங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த நிறைவு எனக்குள் இருக்குமானால் உலகத்தின் குறைவுகள் என்னை மேற்கொள்ள முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். பரிசுத்த ஆவியானோட நிறைவு குடும்பங்களுக்குள் வருமானால் இனி குறைவு என்கிற வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை. ஆவியானவர் வரும்போது ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருந்தால் கூட போதும், அத்தனை குடங்களை நிரப்பி அவர் சரியாய் செய்ய வேண்டியதை செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, 5 அப்பம் 2 மீன்களை ஆவியானவர் பெருக பண்ணுகிறவர். எனக்குள்ளே
கொஞ்சம் அபிஷேக தைலம் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் கிருபை இருக்குது, 2 அந்நிய பாஷை இருக்குது, ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபிக்கிற. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இது போதாது. நீ ஏதோ கொஞ்சம் பொங்கி வருகிற பானையை போல் அல்ல, நீ நிரம்ப வேண்டும், நீ நிரம்ப வேண்டும். 100 பால் இருந்தா போதும், சூடு வச்சுட்டா நிரம்பிடும், ஆனா ஆஃப் பண்ணிட்டா உள்ள போயிடும். அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. என் பாத்திரம் எப்படி வழிகிறது? என் பாத்திரம் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை, எண்ணெய் எதை குறிக்கிறது? அபிஷேக தைலத்தை குறிக்கிறது. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் எப்படி வழிகிறது? பொங்கி வழிகிற அனுபவம் வேணுமா, நிரம்பி வழிகிற அனுபவம் வேணுமா? ஹல்லேலூயா. ஆராதனையில மட்டும்தான் உங்களால நிரப்பப்பட முடிகிறது என்று சொன்னால் அது பொங்கி வழிகிற அனுபவங்கள். பாடல் பாடுகிறோம், கைகளை தட்டுகிறோம், பக்கத்துல கொஞ்சம் பேர் ஆராதிக்க ஆரம்பித்த உடனே நமக்குள்ளும் அது ஒரு தொடுதலை உண்டாக்குறது தவறில்லை. ஆனால் அது நிரப்பப்படுகிற அனுபவம் அல்ல, அது பொங்கி வழிகிற அனுபவம். ஆனால் நிரப்பப்பட்டவர்களா இருப்போம் என்றால் ஆராதனை இருக்க இல்லைனாலும், கீபோர்டு இல்லைனாலும், கரண்ட் இல்லைனாலும், தனியா இருந்தாலும், ஆமென், ரெஸ்ட் ரூம்ல இருந்தாலும், பெட்ரூம்ல இருந்தாலும், டிராவல் பண்ணாலும் அங்கே ஒரு அந்நிய பாஷைகள் ஓடிக்கொண்டே இருக்கும், ஸ்தோத்திர பலிகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அவரை ஆராதித்துக் கொண்டிருப்போம். அது பொங்குகிற அனுபவம் அல்ல, அது நிரப்பப்படுகிற அனுபவம். ஆவியானவர் சபைக்கு தெளிவாய் சொல்கிறார், இந்த சபையை நான் நிரப்புவேன். பொங்கி வழிகிற அனுபவத்தில் அல்ல, நான் நிறைந்த ஜனங்களாய், ஆவியில் நிறைந்த ஜனங்களாய் இந்த சபை எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எனக்குள்ளே அந்த நிறைவான அனுபவம், அந்த நிறைவான அனுபவம். சபைகள் இந்த நாட்களில் உயிர்மீழ்ச்சி இல்லை, ஆமென், ஆவியானோட அசைவாடுதலுக்கு இடமில்லை, ஒரு செயற்கையான அபிஷேகம் இருக்கிறது போல காணப்படுகிறது. ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், இந்த சபையில என் ஆவியை கட்டளையிடுவேன், என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், என் ஆவியை வைப்பேன். அப்பொழுது இந்த சபை உயிரடையும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்ல, கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எனக்குள்ளே அந்த நிறைவு, எனக்குள்ளே ஆவியானவர் நிரப்பப்படுகிற அனுபவம் அளவில்லாமல் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சபைகள், ஆதி திருச்சபைக்கு பலனே என்னதான் தெரியுமா? பணமா, கீபோர்டா, சிஸ்டம்ஸா, பெரிய பெரிய வசதிகளா? ஆதி திருச்சபைகளுக்கு சந்தோஷமே ஆவியானோட நிறைவு தான். ஆதி திருச்சபைக்கு தைரியம் கொடுத்ததே ஆவியானோட நிறைவு தான். ஆதி திருச்சபைக்காக உதவி செய்ததே யார் தான் தெரியுமா? ஐயா, அவங்க என்ன கலெக்டரே போய் பார்த்தாங்க? ஆதி திருச்சபைக்கு உதவி செய்தவர் ஆவியானவர். பேதுருவை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க, மந்திரியா போய் பார்த்தாங்க? ஊக்கமா கதவு போட்டு என்ன பண்ணாங்க? மார்க்குவின் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்றாங்க. இவங்க இங்க ஜெபம் பண்றாங்க. இந்த ஆவியானோட நிறைவு அப்படி எங்க போகுது? சிறைச்சாலையில 1வது கதவு, 2வது கதவு, 3வது கதவு, 4வது கதவு, 16 போர்ச்சவர்களை தாண்டி உள்ள போய் விழாவில தட்டி செருப்பை மாட்டி கரெக்டா தூக்கிட்டு வந்துட்டார். அல்லேலூயா. செருப்பை கூட விட்டு வைக்கல. கையை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி சபைக்கு பலனே யாருதான்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற எந்த பலனும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது, உங்களுக்கு எந்த பலனும் போதுமானதா இருக்காது. உங்களுக்கு தேவை ஆவியின் பலன். எத்தனை பேர் சொல்லுங்க, எங்களுக்கு தேவை ஆவியின் பலன். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல், நல்ல கையை வைத்து சொல்லுங்க, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலனாயிருக்கிறது. சபை ஆவியான நிறைவுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று தேவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த கடைசி காலங்கள்ல சபையில் ஆவியானவர் குறித்த ஏக்கமே இல்லாம போயிடுச்சு. எனக்கு ஆவியானவர் வேணும். முன் நாட்கள்ல இப்படி ஈஸியா கொடுக்க மாட்டார், இப்ப யாருக்குனாலும் ஈஸியா கொடுத்துடுறார். முன் நாட்கள்ல அந்நிய பாஷை கிருபை வரங்கள் வேணும்னா 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பாங்க, கண்ணீரோட காத்து கிடப்பாங்க, மார்பல் அடிச்சு அழுவாங்க. என் பரலோக தரிசனங்கள் புஸ்தகத்துல டிஜிஎஸ் அப்படி சொல்லுகிறார். 40 நாட்கள் புசிக்காமல் கிடந்தார், 40வது நாள் கர்த்தர் நிரப்பினார். கவனிங்க. ஆனா இந்த நாட்கள்ல சபையில் அதை குறித்து என்ன இல்லை? ஏக்கமும் இல்லை. ஊழியக்காரர்களுக்கும் கூட சில நேரத்தில் அதை குறித்து ஏக்கம் இல்லாததான் அதுக்கு காரணமா இருக்குது. நான் சொல்ற காரியத்தை சில காரியத்தை கவனிக்கணும். சபை நொந்து போய் வருகிற ஜனங்களுக்கு மருந்து போட்டு அனுப்புகிற ஒரு மருத்துவமனை அல்ல. சபை நொந்து போய் வருகிற ஜனங்களுக்கு மருந்து போட்டு அனுப்புகிற மருத்துவமனை அல்ல. அல்லேலூயா. சபை நோயாளிகளால் நிறைந்த இடம் அல்ல, சபை யுத்த புருஷர்களால் நிறைந்த இடம். எத்தனை பேர் சொல்றீங்க சபை என்பது நொந்து போன இடம் அல்ல? இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேய் பிடிச்சவன், வயிற்று கோளாறு, வாய் கோளாறு, தலைவலி கோளாறு, முட்டு கோளாறு இல்ல. அதெல்லாம் கர்த்தர் தட்டி எழுப்பிடுவார், அது ஒரு விஷயமே இல்லை. ஹல்லேலூயா. ஆத்துமா வாழ்ந்தா போதும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்போம். ஆனா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க,
சபை ஆறுதல் படுத்தி அனுப்பும் இடம் அல்ல, ஆவியானவர் பலப்படுத்தி அனுப்பும் இடம். சபை பொழுதுபோக்கும் இடம் அல்ல, சபை பழுது பார்க்கும் இடம். அல்லேலூயா. சபை நோயாளிகளின் விடுதி அல்ல. என் கையை வைத்து சொல்லுங்க, சத்ருவின் சேனையோடு நேரடியாக யுத்தம் செய்யும் சேனை வீரர்களின் பயிற்சி களம், அது போர்க்களம். அல்லேலூயா. ஆண்டவர் சபையை விரும்புறாரு. என்ன விரும்புறாருன்னா, ஆவியானவருடைய நிறைவு சபைகளுக்குள் வேண்டும். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 4:1. இயேசு பரிசுத்த ஆவியானவரை நிறைந்தவராய். கைகளை வைத்து ஒரு தடவை சொல்லிடலாம், எனக்குள்ள இந்த நிறைந்திருக்கிற அனுபவம் வேணும். அப்படி கண்களை மூடி ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். பொங்கி வழிகிற அனுபவங்கள் போதும் ஆண்டவரே. ஏதோ கொஞ்சம் ஆராதனைக்கு வந்தா கொஞ்சம் குஷியா இருக்குது, ஆராதனைக்கு வந்தா கொஞ்சம் பலனா இருக்குது. இல்ல, கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை கொடுப்பவர் அல்ல. எப்போதும் நம்ம மேல தங்கியிருந்து பலப்படுத்துகிறவர், எப்போதும் நம்மோடு உறவாடுகிறவர். ஆராதனைக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு பலன் இருக்குன்னா இப்ப கேளுங்க, நான் வீட்டுக்கு போனாலும் இந்த பலன் இருக்கணும், நான் வேலைக்கு போனாலும் இந்த பலன் இருக்கணும், நான் பிரயாணம் பண்ணாலும் இந்த பலன் இருக்கணும், நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பலன் இருக்கணும், உறங்கிக் கொண்டிருந்தாலும் கூட என் உள்ளத்தில் ஆவியானோட நிறைவு இருக்கணும். சில நேரத்தில் தூக்கத்தில் கூட எழும்பி அந்நிய பாஷை பேசி இருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் ஒரு சம்பந்தம் இல்லாத இடத்துல கால் வைக்கும் போது நம்மை அறியாமலே அந்நிய பாஷைகள் வரும். ஏன் தெரியுமா? அந்த இடத்துல போராட்டங்களை மேற்கொள்ளும்படி உள்ளே ஒரு நிறைவு இருக்கும் போது அந்த குறைவுகளை கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அப்ப முதல்ல பார்க்கிறோம், எங்களுக்கு என்னது தேவை? பரிசுத்த ஆவியானவருடைய ஆமே. ஆராதனையில மட்டும் அப்படி வந்துட்டு கொஞ்சம் பலன் அடைஞ்சிட்டு போனீங்கன்னா your life will be same always. You must understand this. இங்க மட்டும் வந்தாதான், எனக்கு ஆராதனைக்கு வந்தா மட்டும்தான் நான் கொஞ்சம் ஸ்தோத்தரிக்கிறேன், ஆராதனைக்கு வந்தா மட்டும்தான் நான் கொஞ்சம் பாடுறேன், ஆராதனைக்கு வந்தாதான் அப்பா நம்ம எவ்வளவு நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கணும்னு அப்படி தோணுதுன்னு சொன்னா நம்மளுக்குள்ள பொங்கி வருகிற அனுபவம் தான் இருக்குது. பால் எப்படி பொங்கும்? 1 லிட்டர் பாத்திரத்துல எவ்வளவு ஊத்துனா போதும்? 100 ml பால் ஊத்துனா போதும். 1 லிட்டர் பாத்திரத்துல 100 ml பாலை ஊத்திட்டு அதை கீழே என்ன ஆன் பண்ணா போதும்? அடுப்பு ஆன் பண்ணா போதும், அது பொங்கி வரும். எவ்வளவு பால் இருக்கும் உள்ள? 100 ml பால். ஆனா சட்டி எவ்வளவு பெரிய சட்டி? 1 லிட்டர் சட்டி. ஆனா கொஞ்ச நேரத்துல அது எங்க வந்துடும்? அப்படியே நிக்குமா? அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா திருப்பி எங்க போயிடும்? இந்த நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வந்தோன்னு அப்படியே நிரம்பி வந்துட்டு, அப்ப அந்த அக்கா நல்லா நிரம்புறாங்கன்னு நினைச்சிட்டு ஆஃப் பண்ணா வீட்டுக்கு போய் திருப்பி என்ன பண்ணிடக்கூடாது? கீழே போயிடக்கூடாது. அப்ப பொங்கி வருகிற அனுபவம் அல்ல. எங்களுக்குள்ள என்ன அனுபவம் இருக்கணும்? அந்த வேர்டை ஒரு தடவை வாசித்து அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். இயேசு பரிசுத்த ஆவியானவர்களை நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி போதும். இப்ப இந்த நாட்கள்ல ஜனங்கள் அல்லது ஊழியத்துக்கு வருகிறவர்கள், இளம் ஊழியர்கள் அபிஷேகம் பெற்ற உடனே, ஊழிய கிருபைகளை பெற்ற உடனே, ஆண்டவர் கொண்டு வந்த உடனே நினைக்கிறது, என்னை இப்ப யார் நிரப்பிட்டா? ஆவியானவர் நிரப்பியாச்சு. இப்ப அந்நிய பாஷைகள் வருது, இப்ப கிருபை வரங்கள் வருது, இப்ப சில வரங்கள் வெளிப்படுது. அப்படி இன்னொன்னு அடுத்த உடனே அவங்க எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் எங்க கொண்டு போகணும்? எங்க கொண்டு போகணும்ப்பா தெரியலையா? கையை வச்சா ஃப்ளைட்ல என்ன செய்யணும்? கொண்டு போகணும். ஒரு 5000 பேர் இருக்கக்கூடிய மேடைகளில் கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும். அப்படி கையை வச்ச உடனே ஜனங்களுக்கு என்ன நடக்கணும்? அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கணும். நான் பார்த்த உடனே விடுதலை உண்டாக வேண்டும். நான் ஏன்னா இப்ப யாரால நிரப்பப்பட்டிருக்கிறேன்? பரிசுத்த ஆவியானவர் இப்ப என்ன பண்ணியாச்சு? நிரப்பியாச்சு. உடனே கர்த்தர் என்னை எங்க கொண்டு போனா அடுத்த கட்ட உயர்வுக்குள்ளே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இங்க வசனத்துல பார்க்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டாரா? எங்க கொண்டு போகப்பட்டாரா? இதுதான் சில டைம்ல ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை நடத்துகிற நேரம், நடத்துகிற விதம் எப்போது ஒரே மாதிரி இருக்காது. எசேக்கியேலை ஆண்டவர் போட்டு பாடா படுத்திட்டார். என்ன பண்ணிட்டாரு? அன்னைக்கு ஞான சொல்லும் போது செய்தியில சொன்னாரு, மனித கழிவினால அப்பத்தை சுட்டு சாப்பிட சொன்னார். எப்படி செய்ய முடியும்? ஒரு ஹின்றது ஒரு நாளைக்கு போதவே செய்யாத தண்ணி, நீ அதை மட்டும் குடிக்கணும். ஒரு சைடே படுத்திருக்கணும். எப்படி படுத்திருக்கணுமா? அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு இப்படி திரும்பி படுக்கணும். எப்படி முடியும்? ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புவார் என்று சொன்னால்
சில அறியாத பாதைகளுக்குள் நடத்துவார். ஆவியானவரால் நிரப்பப்படுகிறவர்களை ஒரே போல கர்த்தர் நடத்த மாட்டார். நல்ல கவனிக்கணும். ஒரு மனிதன் ஆவியானவருடைய நிறைவுக்குள் வருகிறான், ஆவியானவரால் நிரப்பப்படுகிறான் என்று சொன்னால் எப்போதும் ஒரே மாதிரி அல்லது நாம் நினைப்பது போல, சொல்லுங்க, நாம் நினைப்பது போல ஆவியானவர் நம்மை நடத்த மாட்டார். அதற்கு மாறாக அவர் கொண்டு போகிற அனுபவங்கள் வெவ்வேறு விதமான அனுபவங்களாக இருக்கும். இங்கே பார்க்கிறோம், இயேசு ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்படுகிறார்? வனாந்தரத்திற்கு. எசேக்கியேலை எங்கே கொண்டு போனார்? ஒரு கழித்து படுத்து ஸ்தோத்திரம் உலர்ந்த எலும்புகள் மத்தியில நம்ம நினைப்போம், ஆவியானவர் வந்த உடனே எங்களை எங்க கூட்டு போகணும்? எங்களை அப்படி நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல, தன் நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், தொட்டதெல்லாம் என்னாகணும்? சொல்லுங்க, பொன்னாகணும். ஆனா இங்க ஆவியானோட நிறைவுக்குள்ள ஒருவன் வருவானானால் அவன் விட்டு கொடுப்பான். அவன் என்ன செய்வான்? விட்டு கொடுப்பான். எத்தனை பேர் ஆவியானவர் நடத்துகிற பாதைக்கு நான் என்ன விட்டு கொடுக்கிறேன்னு சொல்ற ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆவியானவரை இழுத்து பிடிக்க முடியாது. ஆவியானவரை விட்டு கொடுத்தோம்னா அவர் நம்மை கொண்டு போகுவார். அல்லேலூயா. நேற்றைய ஊழியம் போலவே இன்னைக்கு இருக்காது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைய ஊழியத்தை போலவே நாளைக்கு இருக்காது. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலே கர்த்தர் கொண்டு போவார். சில நேரம் பிடித்த இடத்துக்கு கொண்டு போவார், சில நேரம் நம்மளுக்கு பிடிக்காத இடத்துக்கு கொண்டு போவார். ஆனால் நாம் அதையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னே ஓட பழகி விடுவோம். ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்பட்டாரா? வனாந்தரத்துக்கு. அப்போ வனாந்தரத்துக்கு ஏன் கொண்டு போகப்பட்டார்? அங்கே ஜெயிக்கும்படி கொண்டு போகப்பட்டாரா? சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தரத்திற்கு ஏன் கொண்டு போகப்பட்டார்? அவர் ஜெயம் கொள்ளும்படி கொண்டு போகப்பட்டார். கைகளவே துறலில் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிசாசை, அதாவது கொஞ்சம் சுருக்கமா ஆராய்ந்து பார்த்தால், எழுத்தின்படி பார்த்தால் 3 முறை ஜெயித்ததை நாம் வேதத்தில் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். ஊழியத்தின் துவக்கமாகிய இந்த வனாந்தர அனுபவத்திலே பிசாசை என்ன பண்ணார்? இயேசு ஜெயித்தார். ஊழியத்தின் முடிவிலே சிலுவையில் அவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். அப்புறம் இயேசுவினுடைய 2ஆம் வருகையில நித்திய ஆக்கினை கொடுக்கும் போதும் பிசாசை என்ன செய்ப்பார்? அவர் ஜெயிப்பார். ஹல்லேலூயா. இப்ப கவனிக்கணும், ஏன் வனாந்தரத்துக்கு ஒரு மனிதனை கர்த்தர் கொண்டு போக வேண்டும்? ஏன் அபிஷேகம் பெற்ற ஒருவனை, ஏன் பரிசுத்த ஆவியினால் நிறைவு பெற்ற ஒருவனை ஆண்டவர் இப்படிப்பட்ட கடினமான பாதைகளுக்குள் கர்த்தரே ஆமென் அழுத்தப்படுத்தி அவர் அனுப்புகிறார் என்று சொன்னால் நாம் ஜெயிக்க பழக வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில வனாந்தர அனுபவங்கள் நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும். சில கடினமான அனுபவங்கள் நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும். சில உபவாசங்கள் நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும். சில பசி நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும். பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால் சில வித்தியாசமான அனுபவங்களுக்குள்ள கர்த்தர் நடத்துவார். அவர் போனதுனால என்ன நடந்தது? 2ஆம் வசனம், 40 நாள் வனாந்தரத்துக்கு போன பிறகு 40 நாள் என்ன உண்டாகிறது? பிசாசினால், வாசிப்ப எல்லாரும் சேர்ந்து, 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்பி நடத்த ஆரம்பிக்கும் போது சில வித்தியாசமான அனுபவங்கள். ஏசாயாவுக்கு ஒரு விதமான அனுபவம். ஏசாயாவுக்கு எப்படி தெரியுமா? அவன் சொல்லிட்டான், நானும் கர்த்தரனுக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற தேவனுக்கு அடையாளங்களும் அற்புதங்களுமா இருக்கிறோம். ஆனா 20ஆம் அதிகாரத்தை அதே ஏசாயா எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா அடையாளமா வச்சாரு? இதுக்கு கீழே துணி போடக்கூடாது, இதுக்கு கீழே அரை நிர்வாணமாய் 1000 நாட்கள், அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா அடையாளமாக, சொல்லுங்க பார்க்கலாம், அடையாளமாக. இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்? என் பிள்ளைகள் பட்டணத்தில் எப்படி இருப்பாங்க? அடையாளமாக இருப்பார்கள், அற்புதமாக இருப்பார்கள். என் பிள்ளைகள் தேசத்தில் அடையாளமாக இருப்பார்கள், அற்புதமாக இருப்பார்கள். ஆனால் ஏசாயாவை குறித்து கர்த்தர் சொல்கிறார், இவன் நாம் நினைக்கிறது போல ஒரு சுகபோகமான அல்லது ஆசீர்வாதமான ஒரு அடையாளமாய் அல்ல. இங்க எப்படிப்பட்ட அடையாளமாய் வைத்திருக்கிறார்? என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய். 3 வருஷம் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எப்படி அலைய விட்டுருக்கிறாரு? ஏன் தெரியுமா? சில வனாந்திர அனுபவங்கள் தனக்கல்ல தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. நாம் சில காரியத்தை சகிக்க வேண்டும். தேவன் சில வனாந்திர அனுபவங்களை தரும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு சபைகள் தயாரா இல்லை.
ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும் போது சில கடினமான பாதைகளில் ஏன் நடத்துகிறார் என்று சொன்னால் நாம் ஜெயிக்கிறவர்களா எழும்ப வேண்டுமா? கைகளை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் 40 நாட்கள் யாரால் சோதிக்கப்பட்டாரா? 2வது வசனம் லூக்கா 4:2. அவர் 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். சோதனையின் முடிவில் இயேசு தோற்று போனாரா, ஜெயித்தாரா? நீங்களும் நானும் வனாந்தர அனுபவங்களை கடந்து வருவது உண்மையானால், நம்மை கொண்டு வந்தது ஆவியானவர் என்று சொன்னால் நாம் தோற்கப் போவதில்லை. நிச்சயமாக நாம் ஜெயிப்போம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாங்கள் கடந்து வருகிற வனாந்தர அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், பசியான அனுபவங்கள், இல்லாமையின் அனுபவங்கள், நெருக்கத்தின் அனுபவங்கள், நிந்தையின் அனுபவங்கள், இதெல்லாம் எங்களை தோற்கடிப்பதற்கல்ல, எங்களை இன்னும் பலப்படுத்தி எங்களை ஜெயிக்கப்படுவதற்காகவே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை சில கடினமான பாதையில வாலண்டியரா அனுப்புகிறார். Hallelujah. We all have lots of questions. கிறிஸ்துவுக்குள் வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன். பெற்றது முதல் ஆண்டவர் சில வனாந்திர அனுபவங்களை தருகிறார். ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஜெயிக்க பண்ணுவதற்காக நான் சில கடினமான பாதைகளை அனுமதித்திருக்கிறேன். எல்லாருக்கும் நான் அப்படி கொடுக்கறது இல்லை. ஆனால் யாரை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்கள நான் அப்படித்தான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. யாருக்கு போட்டி உண்டு? எவன் ஜெயிக்க போறானோ அவனுக்கு தான் போட்டி. வீட்டில் தூங்குறவனு போட்டி உண்டா? கிடையாது. என் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்களை தாண்டி வர்றேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கடினமான பாதைகளை தாண்டி வரேன் அப்படின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. சொல்லுங்க, இந்த கடினமான பாதைகள் என்னை அழிப்பதற்காக அல்ல, இந்த கடினமான பாதைகள் என்னை உருமாற்றி போடுவதற்காக அல்ல, இந்த கடினமான பாதைகள் என்னை உருவழியப்படுவதற்காக அல்ல. எனக்காக இயேசு ஏற்கனவே அவர் உருவழிந்து அவர் தன்னுடைய சாயல் இழந்தார். ஆனால் இந்த வனாந்திர அனுபவங்கள் என்னை ஜெயமுள்ளவனாய், என்னை பலமுள்ளவனாய் மாற்றுவதற்காக. 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. ஆவியானவருடைய அனுபவங்கள் அப்படித்தான் இருக்கும். ஸ்தோத்திரம். தானியேல் வந்து ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்றான். எத்தனை நாள் ஜோம் பண்றான்? 21 days. எத்தனை நாள் ஃபாஸ்டிங்? எப்பமா சர்ச்சில் கேட்டால் உடனே சொல்ல தெரியணும். தானியேலின் உபவாசம் அப்படின்னா எத்தனை நாள் சொல்லி பழகிக்கவங்க. இன்னைக்கு தானியேலின் உபவாசம் எத்தனை நாள்? 21 நாள். ரைட். உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு வெளிப்பாடு வேணும்னு ஆசையா இருக்குது? வெளிப்பாடு வந்தா தாங்க முடியாது. வெளிப்பாடு வந்தா என்ன செய்ய முடியாது? இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன் யாரு? ஆனால் வெளிப்பாடு கிடைத்த போது இயேசுவுக்கு முன்பாக செத்தவனை போல விழுந்து விட்டான். ராத்திரி நேரங்களில் ரகசியங்களை பெற்றவன் யார்? தானியேல். வெளிப்பாடுகள் கிடைத்த உடனே அவனால என்ன செய்ய முடியல, காலூன்றி நிற்க முடியல, விழுந்துட்டான். தூதன் வந்தவனை தட்டி எடுத்து பலப்படுத்தி அனுப்புகிறான். வெளிப்பாடுகள் எல்லா நேரத்திலும் நம்மை பலப்படுத்துவதில்லை, நம்மை பலவீனப்படுத்தும். ஆனால் அதற்கு மத்தியில ஆவியானவர் நம்மை திரும்ப தூக்கி நிறுத்தும் போது அதே வெளிப்பாடுகள் நமக்கு மட்டுமல்ல, தேசத்திற்கு இது ஆசீர்வாதமாய் மாறும். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஆண்டவர் நடத்துகிற பாதைகள் நான் நிற்பது போல, it is not the bed of roses but many times it is the thorns. மலர்படுக்கை அல்ல, முள் நிறைந்த பாதைகள். 40 நாட்கள் சர்வத்தையும் படைத்த வார்த்தையானவர் இந்த பூமியில மாம்சமானவராய் வெளிப்படும் போது அவருக்கே பிசாசிட்ட இருந்து என்ன உண்டாகுது? அவரை சோதிக்க முடியுமா? அவரை சோதிக்க முடியுமா? அவருக்கே சோதனை. ஆனால் சோதனை ஏன் என்று சொன்னால் ஜெயிக்கிறவராக இருக்க வேண்டும். கையை வைத்து சொல்லுங்க, சோதனை தான் நம்மை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றும். சில போராட்டம் நல்லது, சில வனாந்திரம் நல்லது, சில உபத்திரவம் நல்லது. ஏன் தெரியுமா? நான் சோதிக்கப்பட்ட பிறகு ஒரு சர்டிபிகேட் போட்டு ஆண்டவர் கொடுப்பார், நான் பொன்னாக விலகுவேன். அல்லேலூயா. அழிப்பதற்காய் அல்ல, அவன் பொறுமையோடு இருந்து தேவ ஞானத்தோடு காத்து கொண்டான். ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட ஜீவ கிடத்தை என்ன செய்வானா? பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. இந்த காலங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறதெல்லாம் அப்படித்தான் இருக்குது. ஆவியானவர் என்னை நிரப்பிட்டார், அந்நிய பாஷைகள் பேச கிருபை வந்து விட்டது, வசனங்களை கொஞ்சம் அப்படி எப்படி படிச்சாச்சு, ஓரளவு இங்க அங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டாச்சு. உடனே அடுத்து எதிர்பார்க்கிற ஒரு பரவசமூட்டும் காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். சொல்லுவ செய்வாரா? பிரபல அனுபவங்கள் எங்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும். ஆரம்ப நாட்கள்ல வாலண்டியரா ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க, சர்ச்சில் ஏதாவது மீட்டிங் இருந்தால் சொல்லுங்க, நான் வந்து பிரசங்க மாட்டேன். ஒரு அக்கா, ஒரு ஐயா என்கிட்ட அப்படி சொன்னார். ஒரு கடையில் போய் சுரண்டையில் ஜாமான் வாங்க போனேன். தம்பி, ஆகஸ்ட் 13 அதை விட்டா அக்டோபர் 27 இந்த 2 நாள் தான் டேட் இருக்கு அப்படின்னாரு. நான் டேட்டை என்ன பண்ணல, கேட்கல.
அவரே என்கிட்ட சொல்லாரு, ஆகஸ்ட் 13, அதை விட்டா அக்டோபர் 27. அவர் ஏதோ 2 டேட்டை சொன்னாரு, இதானான்னு தெரியல. இந்த மாதிரி 2 டேட்டை சொல்லிட்டு இந்த 2 டேட்டு தான் இருக்கு அப்படின்னாரு. என்ன சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கலையா? அக்கா இப்ப நல்ல ஆண்டவரால் என்ன செய்யப்படுறாங்க? பயன்படுத்தப்படுறாங்க. உங்க சபையில் அவங்கள இந்த வருஷம் பயன்படுத்தினா இந்த 2 நாள் மட்டும் இருக்குது, நீங்க டேட்டு வாங்கிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னாரு. எனக்கு அக்காலே யாருன்னு தெரியாது, அடுத்த டேட்டு எங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்லி அனுப்பிச்சு. அப்போ அந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் வசனம் தெரிஞ்சு கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வந்த உடனே நினைப்பது நம்ம உடனடியாக எங்க போகணும்? ஆனா வசனத்துல பாக்குறோம், இயேசு பரிசுத்த ஆவியானவர்களை நிறைந்தவராயின்னு சொல்லும் போது நல்லா தான் இருக்குது. ஆனா எங்க கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்திற்கு. வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? என்ன சொல்லணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா தான் இருக்குது. ஜெயம்னு சொல்லும் போது நல்லா தான் இருக்குது, ஆனா வனாந்தரம்னு சொல்லும் போது பயமா இருக்குது. வாசிப்ப தொடர்ந்து 3ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு, 2ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை, அந்த நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு என்ன உண்டாயிற்று? இது ஒரு பயிற்சி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் நம்மை பயிற்சிக்குள்ளாக்குவார். ஆவியானவர் நமக்கு பயிற்சி கொடுப்பார். ஆவியானவர் நமக்கு பயிற்சி கொடுப்பார். என்ன பயிற்சி கொடுப்பார்? உலகத்தின் அப்பத்தினால் திருப்தி ஆகாமல் வார்த்தையினால் நாம் திருப்தி ஆகும்படி நமக்கு பயிற்சி கொடுப்பார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? அதுதான் விஷயம் போக போகுது, உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பயிற்சி கொடுப்பார் என்று சொன்னால், உலகத்தின் காரியங்கள் தேவ பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியாது, கர்த்தருடைய வார்த்தைகள் தான் உன்னை திருப்திப்படுத்த முடியும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். வாசிக்கலாமா? அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, அந்த அவரைன்றதை யாரு சொல்லலாம்? பசியோடு இருக்கிற இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? அப்பொழுது பிசாசு பசியோடு இருக்கிற இயேசுவை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். எப்படி டேக் போட்டு விடுறாரு பாரு. நீர் சாப்பிடணும்னா சாப்பிடுன்னு சொன்ன வேற, நீ யாரா இருந்தால் இப்ப அதையும் நான் என்ன செஞ்சுதான் ஆகணும்? ப்ரூவ் பண்ணிதான் ஆகணும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி செய்யும். இப்ப யாரெல்லாம் இருக்காங்க? இப்ப யாரெல்லாம் அங்க இருக்கா? இயேசுவும் பிசாசும் மட்டும்தான் இருக்காங்க. தோத்தா கூட வெளியே. சில ஆட்கள் தோத்துட்டு வரும்போது வேலை நாடாரில் என்ன வாங்கிட்டு வந்துருவாங்க? ஒரு சர்டிஃபிகேட்டையோ இல்லாட்டி ஒரு ஷீல்டையோ வாங்கிட்டு அங்கனே நம்ம சூப்பர் செராக்ஸில் ஒரு பிரிண்ட் எடுத்து ஒட்டிட்டு வந்தால் யாருக்கு தெரிய போகுது? அப்படித்தானே? 1000 ரூபா கொடுத்தா சரியா உள்ள ஷீல்டு இருக்கு, 10 ரூபா கொடுத்தா பிரிண்ட் அவுட் இருக்கு, எடுத்து ஒட்டிட்டு நாங்கள் யுத்தத்தில் என்ன செய்தோம்? தோத்தது யாருக்கு மட்டும்தான் தெரியும். தேவன் அப்படி அல்ல. வாசிப்போம். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, சரிப்பா நல்ல வேளை ஐடியா கொடுத்தா சொன்னாரு. பிசாசோட ஐடியா நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டாம். வாசிப்போம். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை திருப்திப்படுத்த முடியாது. என்னை திருப்திப்படுத்த முடியும் என்றால், என் பசியை அடக்க முடியும் என்றால், எனக்குள்ள ஒரு ஜீவனை கொடுக்க முடியும் என்றால், என்னை திரும்ப எழும்ப பண்ண முடியும் என்றால், அது உலகத்தின் அப்பம் அல்ல, அது கல்லுகளினால் உண்டாகிற அப்பம் அல்ல. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைப்பேன். இதை கற்றுக்கொள்ளும்படிதான் ஆண்டவர் எங்க கொண்டு போகப்படுகிறார். வனாந்தரம் நம்மளை அழிக்க போறதில்ல. நமக்கு எது திருப்தியா இருக்குது? சோர்ந்து போய் வீட்டில் வந்து சாயங்காலம் 7 மணிக்கு வந்து உட்கார்ந்த உடனே பகல்ல ஃபுல்லா வேலை, மைண்ட் ஃபுல்லா இப்ப எப்படி இருக்கு? அவன் நீங்க கொஞ்சம் வாருங்க, உள்ள வாங்க. மைண்ட் ஃபுல்லா இப்ப எப்படி இருக்கு? ஸ்ட்ரெஸ். மைண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கா? ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஒரே டென்ஷன். இப்போ வீட்டுக்கு வந்து சோஃபாவில் உட்காந்தா நம்ம கரெக்டாக செட் பண்ணியிருப்போம். சோஃபாக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? அப்புறம் கரெக்டாக சோஃபா பக்கத்தில் டீ பாயில் என்ன இருக்கும்? ரிமோட். அது எடுத்த உடனே போட்ட உடனே நைட் என்ன ஆஃப் பண்ணியிருந்தோமோ அதாங்க வரும் இல்லையா? இப்போ ஸ்ட்ரெஸ் பாஸ்டர் நம்மளுக்கு எது? வயிற்றுல பசி இருக்குல்ல, கண்களில் பசி, வயிற்றுல பசி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட வந்துட்டோம். இப்போ ரிலாக்ஸ் நம்மளுக்கு எங்கே கிடைக்குது? அங்கே டிவி ஆன் பண்ணி அங்கே ஜோக்கில் கிடைக்குதா? இங்க சினிமால கிடைக்குதா? சீரியல்ல கிடைக்குதா? தொடர்கதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. அல்லேலூயா சொல்ற பெர்மிஷன் கிடையாது. தொடர்கதை பார்க்கிறவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்துங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல முடியாது. தொடர்கதையினால் நாங்கள் திருப்தி அடையக்கூடாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் நாங்கள் திருப்தி அடையணும். ஹல்லேலூயா. சினிமா ஜோக்கினால நாங்கள் திருப்தி அடையக்கூடாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால். அவன் கரெக்டா எப்போ கொண்டு கொடுக்கிறான்? அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. இப்ப நம்ம எதை கொடுத்தாலும்
பயங்கர பசியோடு இருக்கும்போது எனக்கு பிரியாணி தான் வேணும்னு யாரும் சொல்ல மாட்டோமே. பயங்கர பசியோடு இருக்கும்போது தோசை சுட்டாலும் பரவாயில்ல. நான் 2017 US போயிட்டு வரும்போது டைம் தலைகீழ, அங்கே பகல்னா அங்கே நைட்டு. எனக்கு அங்கே உள்ள பகல்லே ஒரு 7 வாரம் சாப்பிட்டு பழகுனதுல மிட் நைட் எனக்கு பயங்கர பசி. ஏர்போர்ட்டில் என்னை ரிசீவ் பண்ண ஆனந்த் வந்திருக்கான். எனக்கு ஏதாவது சாப்பிட வேணும் தம்பி, உன் வீட்டில் என்ன இருக்கு, போகிறதுக்குள்ள நல்ல தோசை காலையிலே சட்னி வச்சு. அந்த டைமில் நம்மளுக்கு என்ன தேடலை, பிரியாணி தேடலை. காலையில் 4 மணிக்கு நல்லா சாப்பிட்டேன். எத்தனைன்னு சொல்ல முடியாதுல்ல, நல்லா சாப்பிட்டேன். ஏன்னா பசியோடு இருக்கும்போது பசி எதை அறியாதா, அந்த டைம்ல கரெக்டா யார் வந்து நிற்பா? ஐயா, ஏன் ஆண்டவர் வனாந்தரத்துக்குள்ள நடத்துறார் தெரியுமா? நீ பசியோடு இருக்கும்போது ஒரு சோதனை உண்டாகும். அங்கே தனிமையில நீ பிசாச வார்த்தையினால் ஜெயித்து பழகினால், அந்த ரங்கத்திலேயே ஜெயிச்சு பழகினவன் வெளியரங்கத்தில் ஈஸியா ஜெயிச்சிருவான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுடைய சோதனை எப்ப தெரியுமா? தனியா இருக்கும்போது. உன்னை எது திருப்தி செய்கிறது? இப்ப யாருமே இல்லை, பரவாயில்ல, கதவு பூட்டிட்டு பார்க்கலாம். அங்கதான் நாம் திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை கவனமா இருக்கணும். என்னை திருப்திப்படுத்துவது இந்த உலகத்தின் அப்பங்கள் அல்ல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய வார்த்தை மட்டுமே என்னை திருப்திப்படுத்த முடியும். இரண்டாவது ஒரு சோதனை, பின்பு பிசாசு அவரை எங்க கொண்டு போறான்? ஐயா, இதெல்லாம் எவ்வளவு விட்டு கொடுத்திருக்கார் பிதாவாகிய தேவனானவர். தம்முடைய குமாரனை யார் கையில கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறாரு? பிசாசு இயேசுவை கொண்டு போறான். பிசாசு அவரை 5 வசனம், பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே காண்பித்து, இவை எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவை கொடுக்கிறேன். 7ஆம் வசனத்தை வாசிக்க. ஐயா, யாருமே இல்லை. யாரு பார்க்க போற? அமைதி எங்க விழுந்துரும்? காலில் விழுந்துரும். எத்தனை பேருக்கு இந்த உயர்வு வேணும்னு விரும்புறீங்க? திருட்டுத்தனமா போய் பிசாசு கிட்ட கொண்டு கையை நீட்டி அப்படி நாங்க ஜெயிக்கணுமா? நாங்க தேவ பலத்தினால் ஜெயிக்கணுமா? அவன் என்ன சொல்றான்? நீர் என்னை பணிந்து கொண்டால், நீ ஏன் கஷ்டப்பட்டு உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு ரத்தம் சிந்தி சிலுவையில் அடிக்கப்பட்டு செத்து, எதுக்கு உமக்கு இப்படி காரி துப்பி உங்க மண்டையில அடிச்சு குட்டி? ஏமியா, நீர் யாரு? தேவன். ஆனா இப்ப யார் மட்டும்தான் இருக்கும்? ஹல்லேலூயா. இந்த மாதிரி சில டீல் பண்ணுவான். we have to be very careful. நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். மைக்கேல் ஜாக்சன் ஒரு பெரிய பாப் டான்சர் அண்ட் சிங்கர் அண்ட் மியூசிக் டைரக்டர். அவன் தான் சிங்கர், அவன் தான் டைரக்டர், அவன் தான் டான்சர். இந்த பிள்ளைகளுக்கு தெரியாதானா? பழைய ஆட்களுக்கு தெரியும். அவன் பயங்கரமான ஃபேமஸான பாப் டான்சராக ஆரம்பிச்சான் உலகத்தில். அவனுடைய சின்ன வயசு, அவன் ஆக்சுவலாக ஒரு ஆப்பிரிக்கன், ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன். அவன் தன்னுடைய ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியால முகத்தெல்லாம் எப்படி மாத்திட்டான்? பியோர் ஒயிட்டா மாத்திட்டான். பியோர் ஒயிட். அவனை பார்த்தா பேயை பார்த்த மாதிரி தான் இருக்கும், கோஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்கும். அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, அந்த வேர்ல்டுல பாப்புலரான பாப் டான்சரா யார் தான் இருக்கணும்? தான் தான் இருக்கணும். He went to the Satan church. சாத்தான் சபைக்கு சென்று எப்படி என்று கற்றுக்கொண்டான். அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், உன் ரத்தத்தால நீ ஒரு கையெழுத்து போட்டு என் ஜீவனை நான் யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்? பிசாசுகிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். அவன் என்னை வாழ வைக்கிட்டு சொல்லி நீ எழுதி கொடுத்தன்னா உன்னை உலகத்துல ஃபேமஸ் ஆக்குவான்னு சொல்லி அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்? ரத்தத்தினால. இயேசு எதை கொடுத்தான்? வாங்கியிருக்கிறார், ரத்தத்தை கொடுத்து. அவன் அதை செய்தான். Really he became a very popular person in the world. அவனுக்கு ஒரு ஆசை, 150 வருஷம் வாழணுமா? எவ்வளவு வருஷம் வாழணுமா? அதனால அவனுக்கு வீட்டிலேயே 6 டாக்டர்ஸ். வீட்டிலேயே எத்தனை டாக்டர்? ஒவ்வொரு டைம் அவனுக்கு கொடுக்குற சாப்பாடை லேப்ல அனுப்பி என்ன செய்வாங்க? டெஸ்ட் பண்ணி எல்லாம் ப்ராப்பரா இருக்குதா. எவ்ரி டே ஹி ஹேஸ் தி டெஸ்ட். ஒவ்வொரு நாள் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் எத்தனை வருஷம் வாழணும்? 150 வருஷம் வாழணும். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 50வது வருஷம் உலகத்தையே அதிர்ச்சியாக்கின ஒரு செய்தி. 50 வயதிலேயே மைக்கேல் ஜாக்சன் திடீர்னு ஒரு நாள் இறந்து போனா. எப்படி இறந்து போனான்னு கண்டுபிடிக்கவே முடியல. எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை லேப். பிசாசோடு உடன்படிக்கை பண்ணுகின்ற வாழ்க்கையினுடைய முடிவுக்கு 2 எழுத்து வார்த்தை தான், ஐயோ. ஒரு நாளும் பிசாசின் தயவுல வாழ்ந்து பழகிடக்கூடாது. கைகளை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் நம்மளை கர்த்தர் உயர்த்தணுமா, உயர்த்த வேண்டாமா? கொஞ்சம் ஆவிக்குள்ள வாங்க. உலகத்தில் நம்மளை கர்த்தர் உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா? வாலாக்காமல் சொல்லுங்க, வாலாக்காமல் கீழாக்காமல் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் யார் ஆசீர்வதிப்பா?
ஆனா புத்திய மழுக்கி பிசாசு சொல்லுவான், நீ கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டாம், கொஞ்சம் லாங்கா போய் முன்னேற வேண்டாம், ஷார்ட்டா உன்னைய மேல கொண்டு கொஞ்சம் நீ எனக்கும் ஆத்மாவை என்ன செஞ்சிரு, வித்து போட்டுரு. நீ செய்யறது உங்க பாஸ்டருக்கு தெரியாது, மனைவி கூட தெரியாது, யாருக்கு தெரியாது. குட்டி தகட வாங்கி கொண்டு போய் பீரோல லாக்கருக்குள்ள வச்சுட்டுனா செல்வம் என்ன செய்யும், கொட்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்படிப்பட்ட கீழ்த்தரமான மேன்மை எங்களுக்கு தேவையில்லை. சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அதுக்குதான் சில வனாந்திர அனுபவங்கள். ஆண்டவர் கொடுத்தும் சோதித்து பார்ப்பார், ஆண்டவர் கொடுக்காமலும் சோதித்து பார்ப்பார். சிலருக்கு ஆண்டவர் தடுத்து சோதிக்கிறார், சிலருக்கு ஆண்டவர் கொடுத்து சோதிக்கிறார். ஒண்ணுமே கையில இல்ல பாஸ்டர், நல்லா புரிஞ்சுக்கிட்டது ஒரு வனாந்திர காலம். சொல்லக்கூடிய நன்மைகள் எதுவுமே இல்லையா, ஒரு வனாந்திர காலம். நினைக்கிற மாதிரி வாழ்க்கை போக மாட்டேங்குது, எங்கெங்கயோ திரும்புது, எங்களுக்கு புரியல, இது வனாந்திர காலம். நான் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை போகல, ஆண்டவர் என்னென்னமோ கடினமான காரியங்களை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், இது வனாந்திர காலம். இந்த காலத்துல தான் ஆண்டவர் மட்டுமல்ல, இன்னொருவனும் இன்னொரு பக்கத்தில் நின்று குற்றம் சாட்டுகிறவன் சோதித்து பார்க்கிறான். நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் உன்னை ஈஸியா தூக்கிடுறேன், நான் உன்னை உயர்த்துறேன், என் பக்கம் வந்துடுறியா? அப்போ சொல்ல வேண்டும், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவரை ஆராதிப்பது உண்மையானால் என்னை என்னுடைய வாழ்க்கையை வாளாக்காமல் தலையாக்குவார். என் சாபங்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 மிருகத்தை குறித்து பைபிள்ல ரொம்ப மோசமா சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று நாய், இன்னொன்று பன்றி. நாய் செய்கிற மோசமான பாவம் என்ன தெரியுமா? கக்குனது என்ன செய்யும், திரும்ப தின்னும். கேவலமான காரியம். யாருக்காவது பிடிக்குமா அது? நான் கக்குனதை எடுத்து அப்படியே கொஞ்சம் ஸ்கூப் பண்ணி சாப்பிடுவேன் பாஸ்டர். I like that. That's very tasty. விட்டு வந்த பாவத்தை திரும்ப செய்தா அப்ப நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? Can you understand what I'm saying? நம்மளுக்கு அதை இமேஜ் சிலருடைய முகத்துல ஐயோ அப்படி செய்றீங்களா பார்த்தேன்னா, சாய் என்ன இப்படி பாஸ்டர் விவரிக்கிறாரு, will you do that? கஸ்டர்ட் மாதிரி தான் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு எடுப்போமா? அது எவ்வளவு கேவலமா தெரியுது நமக்கு. அது கேவலம் என்று சொன்னால், விட்டு வந்த பாவத்தை திரும்ப போய் எடுத்து ருசி பார்த்தால் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று பன்றி. கழுவி குளிப்பாட்டி நீங்க பவுடர் கோட்டு போட்டு பெர்ஃப்யூம் அடிச்சு இங்க கூட்டிட்டு நீங்க வந்தாலும் ஒரு நியூ பிக்கி நான் ஒன்று வாங்கியிருக்கிறேன் பாஸ், திஸ் இஸ் வெரி கியூட் பெட் அனிமல் ஃபார் மீ அப்படி நீங்க வாங்கிட்டு கொண்டு வந்தாலும் அது நினைக்கும், சுரண்ட சாக்கடையை விட வீக்கப்பூர் சாக்கடை எப்படி இருக்கு, செமையா இருக்கு. எங்க முதலாளி இப்ப உள்ள சர்ச்சுக்கு போய் ஆமேன்னு போடும்போது நம்ம எங்க ஓடிடுறோம், அண்ணி சாக்கடைக்கு தான் ஓடும். விட்டு வந்த பாவத்துக்கு திரும்பினோம் என்று சொன்னால், ஜாதகத்தை விட்டு வந்தோம் இனி திரும்ப கூடாது, ஜோசியத்தை விட்டு வந்தோம் இனிமே திரும்ப கூடாது, குறி சொல்ற காரியங்களை விட்டு வந்தோம் இனிமே திரும்ப கூடாது, பொல்லாத பாவங்களை விட்டு வந்தோம் திரும்ப கூடாது, குடிப்பதை விட்டு வந்தோம் திரும்ப கூடாது, புகைப்பதை விட்டு வந்தோம் திரும்ப கூடாது, அசிங்கமான காரியங்களை பார்த்தவர்கள் நாம் திரும்பி கத்துட்டு வந்தோம், இனி அவைகளை பார்க்க திரும்ப கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க கலப்பையில கை வைத்து விட்டேன் இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன்? சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களை குத்திக்கிட்டே இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எப்பமாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார் நீங்களே போடுங்க. You should have that. இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஓ சிலுவையே முன்னா, உலகம் என் பின்னா. மாத்தி போற்றக்கூடாது. சிலுவையே பின்னால் உலகமே முன்னால்னு சொல்லிடக்கூடாது. கையை வைத்து சொல்லுங்க, சிலுவையே முன்னா உலகம் என் பின்னா, இயேசு சிந்திய பாடுங்களேன் ரத்தத்தினாலே நிரந்தர விடுதலை, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே. இந்த வார்த்தையை சொல்லுங்க, பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடி மகனா. 2-4. பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடி மகனா. கைகளை தட்டி மறுரூபமாகி என் மணவாளர் முகமுகமாய் காண்பேன். கையை தட்டி அந்த ரூபம் மாறணும், பழைய சாயல் மாறணும். கைகளை தட்டி இதயமெல்லாம் அது ஏங்குதையா, என் இதயமெல்லாம் அது ஏங்குதையா,
இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் ஜீசஸ் ஆமென். இயேசு சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால். நல்ல வைராக்கியத்தோட ஆரம்பத்துல எடுத்த பிரதிஷ்டையை தானியேல் கடைசி வரை கொண்டு போறான் இல்லையா? கடைசி வரைக்கும் உதிரி அர்த்தம் பாத்தீங்களா? ஆமென். இயேசுவின் பின்னால் திரும்பியே பார்க்க மாட்டேன், திரும்பியே பார்க்க மாட்டேன், விட்டு வந்ததை திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க, திரும்பி பார்க்க மாட்டேன். இன்னொரு தடவை சொல்லலாமே, திரும்பி பார்க்க மாட்டேன். இன்னொரு தடவை சொல்லலாம், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் என்னை பணிந்து கொண்டால் நீர் ஏன் கஷ்டப்படணும்? பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாளும் ஷார்ட்கட்ல கூட்டு போக மாட்டான். அல்லேலூயா. யோர்தான கடக்கணும்னா யோர்தான கடத்தி தான் என்ன செய்வாரு? யோர்தான் எரிகோ உடைக்கன்னா எரிகோ உடைச்சுதான் கூட்டு போறவர்களையே யோர்தானுக்கு மேல பாலம் போட்டு என்ன செய்ய மாட்டாரு. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? ஒரே நேரத்தில் 40 லட்சம் பேரை ஆவியாக்கி அப்படியே தூக்கி விட்டுருக்கலாமே. சில காரியத்தை கடக்கன்னா கடக்க வைப்பா. அல்லேலூயா. சரி, லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். இயேசுதற்கு என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லி பாருங்க. இப்படி எப்பமாவது சோதனை வருது. சரி, யாருக்குள்ள இப்படி சோதனை வந்திருக்கு? எல்லாருக்கும் வந்திருக்கு. ஷார்ட்கட் ப்ராப்ளம். சரி, வாசிங்க. இயேசுதற்கு என்ன சொன்னார் அதை இப்பொழுதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மை வனாந்தர பாதைகளில் நடத்தும் போது சில போராட்டங்கள், இல்லாமைகள், நெருக்கங்கள், அதற்கு மத்தியில பிசாசு அழகா கொண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை காட்டும் போது நாம் சொல்லி பழக வேண்டும். கைகளை உயர்த்தி கொஞ்சம் ஆவியில நிறைந்தவர்களாய் சொல்லுங்க, ஆமென். எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். பிசாசு கிட்ட கட்டளை கொடுத்து பேசணும். அப்ப போய் ஆண்டவரை கெஞ்ச கூட, ஆண்டவரே பிசாசு, ஆண்டவரே பிசாசு கூட போ சாத்தான் என்ன பேர போறான். கையை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. பிள்ளைங்க சில டைம் வந்துட்டு அப்பா நாய், அப்பா நாய், அப்பா நாய் இன்னும் போன்னு சொல்லுது. என்ன பண்ணிரு போகுது பேரு. நாங்க ஒரு நாள் காலையில பிரேயர் வாக் போயிட்டு இருந்தோம். திடீர்னு நாய்கள் எங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டு. நாங்க நின்று பார்த்தோம், முறைச்சு பார்த்தோம். கல் எடுத்த பெரிய பிரச்சனை ஆயிரும். எங்க கூட வந்த பாஸ்டர் நின்னாரு, திரும்பினாரு. அந்த நாயை விட சத்தமா அதே மாதிரி ஒரு கொலை கொலைச்சார் பாருங்க. தெரிச்சு ஓடிச்சு. அத மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஒரு கொலை கரெக்டா சூப்பரா அதே டோன்ல கொலைச்சார். நாயை விட பயங்கரமா கொலைச்சா அது பயந்து இது நம்மளை விட மோசமான ஆட்களா இருப்பாங்களோட திரும்பி அவ்வளவு ஓடிடுச்சு. பிசாசு போராட்டம் வரும்போது ஐயா ஐயா சப்பா ஆமா ஐயான் கூடாது. இயேசுவின் நாமத்தில் பின்னாக சாத்தானே போயிருவான். சும்மா சொல்லக்கூடாது. யார் நாமத்தில் சொல்லணும்? ஆமா, போ சாத்தானேன்னா அவன் போக மாட்டான். இயேசுவின் நாமத்தில், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில். அடுத்த வாசிப்போம். அப்பொழுது அவன் அடுத்த ஒரு இடத்துக்கு கொண்டு போறான் பாருங்க. அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் அவர் பார்க்கிறார். நீ என்ன எங்கெல்லாம் கூட்டு போறடா அப்படின்னு பாக்குறாரு. தேவாலயத்து உப்பருகின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உண்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் என்று உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதியிருக்கிறேன்னு சொன்னால், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாத, பரீட்சை பாராதிருப்பாயாக. அதற்கு பிறகு அவன் என்ன பண்ணிட்டான்? விலகிட்டான். இப்ப இந்த 3 சம்பவங்களை நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்த காரியத்தில் நம்ம போகணும். ஆண்டவர் இதுல ஜெயிச்சது யாரு? முதல்ல சொல்லுங்க, ஜெயிச்சது யாரு? சத்தமா சந்தேகமா இருக்கா? ஜெயிச்சது யாரு? அப்ப நான் யார் பிள்ளை? அப்ப நான் என்ன செய்வேன்? இயேசு ஜெயித்ததினால் நானும் என்ன செய்வேன்? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. வனாந்திரமானாலும் ஜெயிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரமானாலும் ஜெயிப்பேன், பசியானாலும் ஜெயிப்பேன், ஆமென், உபத்திரவமானாலும் ஜெயிப்பேன், சவால்கள் வந்தாலும் ஜெயிப்பேன். என்ன சவால்? நீ தேவனுடைய குமாரனை ஆனால். ஆண்டவருக்கு தெரியும் நான் தேவனுடைய குமாரன் சொல்லி இப்படி நிரூபிக்க வேண்டாம், சிலுவையில ஜீவனை கொடுத்து நிரூபிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப வனாந்திர அனுபவத்திற்குள்ளே ஆண்டவர் ஒரு மனிதனை நிரப்ப ஆரம்பிக்கும் போது என்ன செய்றார்? திருப்பி விஷயத்துக்கு வரலாமா? 1வது வசனத்துக்கு வாங்க. இயேசு பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். சோதனையின் முடிவிலே ஜெய கிறிஸ்துவாய் இயேசு வெளிப்பட்டார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து கைகளை ஷேக் பண்ணி சொல்லுங்க, நீங்க தோற்க போறதில்லை, நீங்கள் ஜெயிப்பீர்கள்.
நாம் ஜெயிப்போம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெயமுள்ளவர். சிலுவையிலே ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். கைகளை உயர்த்துவோர் அல்லேலூயா. 14ஆம் வசனத்துக்கு வரோம். இங்கே 13, 14 வாசிக்கலாம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு என்ன செய்தானா? இப்போ வனாந்தர அனுபவம் இப்போ என்ன பண்ணிருச்சு? முடிஞ்சிருச்சு. பிராக்டிஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு, ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தோடனே ஆண்டவர் அவரை பயன்படுத்துறதுக்காக அடுத்து என்ன செய்கிறார்? 14ஆம் வசனத்தில் வாசிப்போம். பின்பு, முன்பு அல்ல பின்பு. எதற்கு பின்பு? வனாந்திர சோதனைக்குள்ள ஜெயித்ததற்கு பிறகு. சோதனையில மட்டுமல்ல, சோதனையில ஜெயித்ததற்கு பின்பு ஆவியானவருடைய பலத்தினால். திரும்ப வர்றோம், எங்க வர்றோம்? ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு, முதல்ல ஆவியானவர் நிரப்பினார்னு பார்த்தோம், இரண்டாவது ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். இங்கே ஆவியானவருடைய பலம் அவரை நிரப்ப ஆரம்பிக்கிறது. வாசிங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அதற்கு பிறகுதான் இப்ப ஊழியக்காரர்கள் எதிர்பார்க்கிறார்களே அந்த காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. ஆனா இக்காலத்திலே ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், நூதனமாய் எதிர்பார்க்கிற காரியம் வனாந்திரம் வேண்டாம், ஆனால் எங்கள் கீர்த்தி மட்டும் தேசம் எங்க என்ன செய்யணும்? ஒரு வனாந்திர அனுபவம் இல்லாமல் ஒரு கீர்த்தியின் அனுபவம் கிடையாது. ஹல்லேலூயா. வசனத்தில் எவ்வளவு சொல்றார் பாருங்க. நீ வெட்கப்பட்ட தேசத்திலே எங்க எங்க அப்ப ஒரு காலம் என்ன இருக்குது? முதல்ல வெட்கம், நிந்த, அவமானம் இருக்குது. அதே தேசத்துல திரும்ப கர்த்தர் எப்படி வைக்கிறாரா? கைகளை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரம் இல்லாமல் ஆவியானவர் கொடுக்கிற கீர்த்தியின் அனுபவம் கிடையாது. கைகளை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புரியுது? புரியுறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவர், ஆனால் அதற்கு முன்பாக என்னை ஜெயிக்க பண்ணும்படி சில காரியங்கள், சில வனாந்திரங்கள், சில நெருக்கங்களை அவரே அனுமதிக்கிறார். ஏனென்றால் அவருடைய பலத்தில் நாங்கள் ஜெயிக்க பழக வேண்டும். இதெல்லாம் வனாந்தரத்தை தாண்டி வந்து ஆவியானுடைய பலம் வந்து ஒருத்தன் ஜெயிச்சு அவன் கீர்த்தி மேல வரும்போது அவன்கிட்ட கூப்பிட்டு, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் நல்லா செய்றீங்க பாஸ்டர்னு சொல்ல அவன் சொல்லுவான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அதான் 1 கொரிந்தியர் 1 கடைசியில் எடுக்க வேண்டாம், வாசிக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவனவனும் தன்னை குறித்தல்ல. யாரை குறித்து மேன்மை பாராட்டணுமா? ஒரு கம்பெனியில் இப்படி ஒரு வாட்டர் போர்டு போட்டால் யாராவது வேலைக்கு போவாங்களா? கொஞ்சம் பைத்தியங்கள் வேலைக்கு தேவை, கொஞ்சம் நோயாளிகள் வேலைக்கு தேவை, கொஞ்சம் ஏழைகள் வேலைக்கு தேவை, கொஞ்சம் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் வேலைக்கு தேவை, உதவாதவர்கள் வேலைக்கு தேவை. இப்படி ஒரு கம்பெனியில் வெளியே நோட்டீஸ் விட்டுருந்தா யாராவது வேலைக்கு போவாங்களா? அப்படி யாராவது போவேன்னு சொல்றீங்களா? இது என்ன கம்பெனி நம்மளுக்கு தெரியல. உள்ள இருக்குது கம்பெனியா இல்ல மனநலம் பாதிக்கப்பட்ட இடமா நம்மளுக்கு தெரியல. But when God calls the people for his greatest ministry, அவர் எப்படி கூப்பிடுகிறார்? அவர் தம்முடைய ஊழியத்திற்கு அழைப்பு கொடுக்கும்போது, பாடல் திறமை உள்ளவர்கள் எல்லாரும் வாருங்கள், பேச்சு திறமை உள்ளவர்கள் எல்லாரும் வாருங்கள், ஞானிகள் எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லவில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை கட்ட தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? இவன் கடைசி வரைக்கும் சொல்லுவான், இதுக்கெல்லாம் காரணம் யார் கிடையாது? நான் கிடையாது. என்னை அழைத்த கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தினார், என்னை உருவாக்கினார், உபயோகப்படுத்தினார். மகிமை யாருக்கு மட்டுமே. அதுக்குத்தான் வனாந்தரத்தை தாண்டின பிறகுதான் என்ன உண்டாகிறது? கீர்த்தி. கைகளை வைத்து ராமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுன்னு சொல்றவங்க ராமேன் சொல்லுங்க. பேதுருவை தாண்டி வந்தான், அவனும் சில கடினமான பாதைகளை தாண்டி வந்தான், பிறகு காத்திருந்தான். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஆவியின் பலத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு அவனை கர்த்தர் எப்படிலாம் பயன்படுத்தினா தெரியுமா? கொஞ்சம் குயிக்கா பார்க்கலாம், வேகமா எடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் பேதுருவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆவியானுடைய பலத்தினால் அவனை எந்த அளவிற்கு கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனுடைய கண்களில் வல்லமை. எப்பொழுது பேதுரு பரிசுத்தாவின் பலத்தை மேல் வீட்டறையில் பெற்றுக்கொண்டானோ அவனுடைய கண்களில் வல்லமை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் அவனை எப்படி பார்க்கிறாங்க? பார்க்கிறதுக்கும் உற்று பார்க்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன வித்தியாசம்?
உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை உற்று பார்க்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம். அவன் பார்த்த சில நிமிஷத்துல அங்க என்ன நடக்கு தெரியுமா? அற்புதம். கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க. இதே மாதிரிதான் அப்போஸ்தலர் 16 பார்க்கிற, எடுக்க வேண்டாம். பவுல் ஊழியம் செய்யும் போது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இவனுக்குள் இருக்கிறது என்று அவனை எப்படி பார்த்தானா? ஆனா அவன் யாரு? சப்பானி. அவன் கையை பிடித்து தூக்கி விட்டான், எழும்பி விட்டான். பரிசுத்த ஆவியாருடைய மகிமை, பரிசுத்த ஆவியாருடைய நிரப்புதல், பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியாருடைய நிறைவு, இப்படி வனாந்தர காரியங்களை ஜெயித்த பிறகு ஆவியாருடைய பலம் ஒருவன் மேல் தங்கி இருக்கு. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்கள்ல கூட அபிஷேகம் வெளிப்படும். என் பார்வையில என்ன உண்டாகும்? ஐயா, பார்வையில் அபிஷேகம் உண்டா கிடையாதா? பார்வையில அபிஷேகம் உண்டா கிடையாதா? நம்ம ஒரு மனுஷனுடைய இருதயத்தை உடைக்கிறது எவ்வளவு பாடுபடணும் தெரியுமா? ஆனா கண்களில் அபிஷேகம் இருக்குமானால், இயேசு கிறிஸ்து பேதுரு மறுதலித்த பிறகு அவன்கிட்ட போய் பேசல. அவன் அந்த சைடு போயிட்டு இருக்கிறான். சேவகர்களுடைய கால்களுக்கு அடியில பார்த்திருப்பார் நினைக்கிறேன். அந்த பார்வையில பேதுரு மனம் கசந்து என்ன செஞ்சான்? இயேசுனுடைய கண்கள்ல என்ன இருந்துச்சு? அதே அபிஷேகம் இப்ப யார்கிட்ட இருக்கு? பேதுருடைய கண்கள்ல. அவன் எப்படி பார்த்தா? உற்று பார்த்தான். அதே இதுல அப்படி வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கைகள்ல வல்லமை வெளிப்படுது, கண்கள்ல மட்டுமல்ல, கைகள்ல. வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்னிடத்தில் ஒன்றே ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை மாத்திரம் இருக்கிறது. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, எல்லாரும் அடுத்த வார்த்தையை சேர்ந்து வாசிக்கலாம். வலது கையினால் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கையினால் என் மேல் ஆவியானவர் தங்கி இருப்பார் என்றால் என் கைகளில் என்ன உண்டாகும்? அபிஷேகம் உண்டாகும். நீங்க தொட்டா எழும்புவா, நீங்க தொட்டா வீடு மாறும், நீங்க தூக்குனா வரும். முதல்ல அல்ல, வனாந்திர அனுபவங்களை கடந்து வந்து கர்த்தருடைய பலத்தினால் நிறைய ஆரம்பிக்கும் போது நம்முடைய கைகள் தூக்கிவிட்டால் அவன் தூக்கி விடப்படுவான், அவன் எழும்புவான். வாசிங்க பார்க்கலாம். அவன் தனது வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். தூக்கிவிட்ட பொழுது உடனே அவனுடைய கால்களும் அவனுடைய கரடுகளும் பலன் கொண்டது. அபிஷேகம் பெற்றவனுடைய கண்கள்ல என்ன உண்டு? நீங்க உற்று பார்த்தாங்க மாற்றம் உண்டாகும். அபிஷேகம் பெற்றவனுடைய கைகள்ல என்ன உண்டு? அடுத்த வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் கால்கள்ல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது. அப்போஸ்தலர் 5:15 வாசிங்க. வாசிங்க. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகும் போதே என்ன நடக்கிறது? அப்படி என்றால் அவருடைய கால்களை எது வெளிப்படுது பாருங்க? கர்த்தருடைய வல்லமை. எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சும்மா ஒரு பெயர் கிறிஸ்தவனா வர்றதுக்கு இந்த சபைக்கு வரல. இந்த சபைக்கு வந்தால் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உனக்காக மட்டுமல்ல, ஒரு சுயநலவாதியாய் அல்ல, என் மூலமாய் தேசங்கள் ராஜ்யங்கள் அசைக்கப்படும்படி என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய மகிமை வெளிப்படும். பேதுரு நடந்து போகையில் யாரை கிடத்தி வச்சிருந்தாங்களா? காத்திருக்கிறாங்க. இந்த வழியாய் யார் வருவார்? சொல்லுங்க. இந்த வழியாய் பேதுரு வருவார். அவனுடைய கால்களுக்காய் காத்திருக்கிறது. அவனுடைய நிழல் அபிஷேகம். அடுத்த வாசிங்க. அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படி அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அப்ப எதுலையும் அபிஷேகம் இருக்குது? கையை வைத்து சொல்லுங்கம்மா, எதுல அபிஷேகம் இருக்குது? நிழல்ல கூட அபிஷேகம் இருக்குது. சுவாச காற்றில் அபிஷேகம் இருக்குது. வஸ்திரத்தில் அபிஷேகம் இருக்குது. இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்ட போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமானாய். நீங்க சும்மா சாதாரணமான ஆளா வர்றதுக்காக கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல. எல்லாரும் இப்படி கிருபை பெற்றவர்களா எழுப்பினால் இந்த தேசம் எப்படி இருக்கும் பாருங்க. கைகளை உயர்த்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அவரை மட்டும்தான் தொட்டா நடக்கும்? நோ. விசுவாசிக்கிறவர்களால், that means even through the believers. ஸ்தேவானால் பலத்த காரியம் நடந்தது, பிலிப்புவினால் பலத்த காரியம் நடந்தது. அவங்க எல்லாம் ஊழியக்காரர்கள் கிடையாது, அவங்க சபை விசுவாசிகள் தான். கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு மட்டுமல்ல, இயேசு பொறாமை இல்லாத தேவன். அவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவளும் செய்வான், என்னை காட்டில. ஏன் தெரியுமா? அவர் ஊழியம் செய்தது எருசலேம், யூதேயா, சமாரியா, கலிலேயா. ஆனால் உலகமெங்கும் சுவிசேஷம் போகும்போது அவரை காட்டிலும் பலமான கிரியைகள் செய்தால் தான் இந்த தேசத்தை நாம் சந்திக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிழலில் என்ன உண்டாயிற்று? அடுத்த வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டாயிற்று. இந்த வார்த்தைகளை செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போதே ஆமென் பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவருடைய வாயில என்ன உண்டாகிறது? இதுக்கு தான் சொல்றது, நம்ம ஒரு கடமைக்கான கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. ஆண்டவற்றை கேட்கணும். இந்த வாழ்க்கையில என்னை கொண்டு கர்த்தர் இப்படி பயன்படுத்த வேண்டும். எனக்கு யாரு வேணும் தெரியுமா? ஆவியானவர் வேணும். எனக்கு வார்த்தையில என்ன உண்டாகிறது? மகிமை, வல்லமை இறங்குது. பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த வேர்டை பாருங்க. அவன் பேசிக் கொண்டிருக்கையிலேயே வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறவள் யாவர் மேல யார் இறங்கினா?
இப்ப பேதுரு ஆண்டவருக்கு உதவி செய்யறானா, ஆண்டவர் பேதுருக்கு உதவி செய்யறாரா? ஆண்டவர் பேதுருக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் ஊழியம் செய்கிற காலமாய் இது மாறிவிட்டால் பயங்கரமான எழுப்புதல் ஒன்று மிக சமீபமாக இருக்கிறது. கடைசியா பார்க்கிறோம், பேதுரு முழங்கால்களில் வல்லமை. எடுத்து வாசிங்க 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பேதுரு எல்லாரையும், அதாவது தபித்தாளுடைய வீட்டிலே, தொற்காலுடைய வீட்டிலே அவள் செத்து போனால் அவளை குளிப்பாட்டி கிடத்தி வச்சாச்சு. குளிப்பாட்டவே செஞ்சாச்சு, குளிப்பாட்டி கிடத்தி வச்சாச்சு. ஆனா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு, இது யாருடைய ஃபார்முலா? யார் இது மாதிரி செய்வா? இயேசு. இயேசு தலித்தாகும் எவீருவின் வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணாரு? அவன் பார்க்குறான், இதே மாதிரி கேஸ் மாதிரி இருக்க, எல்லாரும் என்ன செய், வெளியே போச்சு. எனக்கு அப்படிதான் அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. எல்லாரும் வெளியே போக செய்து வாசிங்க. என்ன பண்ணானா, முழங்கால தட்டி சொல்லுங்க, என் முழங்கால அவருடைய அபிஷேகம் இருக்குது, என் முழங்கால அவருடைய வல்லமை இருக்குது, என் முழங்காலோட நிறைவு இருக்குது. வாசிங்க. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். கைகளை உயர்த்துற அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? கர்த்தாவே, வெந்ததை திம்போம் விதிவத்ததை சாவோன்னு சொல்லி வாழக்கூடாது. ஆமென். எங்களை பயன்படுத்துவீராக. கொஞ்சம் கைகளை தட்டி அந்நிய பாஷைகள் ஆவி நிறைவோடு, கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவு, கர்த்தருடைய ஆவியானுடைய பலம், கர்த்தருடைய ஆவியானுடைய ஆமென் கிருபை வரங்கள் எங்கள் மூலமாய் வெளிப்படுவதாக. கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கண்களை மூடி ஸ்தோத்திரிங்க. ஏதோ வந்த, ஏதோ போன, ஏதோ கடமையை செய்த இல்ல. இனி வருகிற காலத்தில் என் மூலமாய் தேவ வல்லமை வெளிப்பட்டு ஆக வேண்டும். என் கேர்சல்ல வெளிப்படணும், என் தெருவில் வெளிப்படணும், என் ஊழியத்தில் வெளிப்படணும், நான் சந்திக்கிற நபர்களிடத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சபை செத்த பாம்பு கிடையாது. சபை என்ன கிடையாது? செத்த பாம்பு கிடையாது. ஒரு உயிருள்ள சேனை, பிசாசை சந்திக்கிற சேனை, சோதனைகளை சந்திக்கிற சேனை, ஜெயிக்கிற சேனை. அவர் எங்களை நிரப்பிவிட்டால் என் முடியிலிருந்து என் பாதம் வரைக்கும் என்ன உண்டாகும்? அவ்வளோ பெரிய யோர்தான். ஆண்டவர் போய் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லல. உன் உள்ளங்கால் எங்க பட்டா போதும்? தண்ணீர்ல பட்டா போதும். என்ன செஞ்சிடும்? அப்ப உள்ளங்காலில் கூட என்ன இருக்கு? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கையை வச்சு சொல்லுங்க, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆவியானுடைய நிறைவு தேவை, ஆவியானுடைய நிறைவு தேவை, ஆவியானுடைய நிறைவு தேவை. விரும்புறவங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆவியானுடைய நிறைவு தேவை. இந்த சபைக்கு தேவையானது பணமோ பொருளோ மற்ற காரியங்களோ அல்ல. அதை விட பிரதானமான தேவை ஒன்று உண்டு என்று சொன்னால் இந்த சபைக்கு தேவை ஆவியானுடைய நிறைவு தேவை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் அற்புதங்கள், அடையாளங்கள், கிரியைகள், ரட்சிப்புகள் நடக்கிறது. ஆவியானுடைய பலத்துக்குள்ளே சபை கடந்து வருவதாக. முழங்கால் பட முடியாதவங்க எழும்பிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. எப்படியும் நீங்க ஜெபிக்கணும். சில நிமிடங்கள் தயவாய் 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 கண்களை மூடிங்க. தயவுசெய்து பக்கத்தில் பார்க்க வேண்டாம், ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவு எனக்குள்ளே கடந்து வருவதாக, எனக்குள்ளே கடந்து வருவதாக, எனக்குள்ளே கடந்து வருவதாக. ரீமா சாக்கா ராபா ராபா தீலா ராக்கா லாரா பாபா ராபா. கொஞ்சம் அந்நிய பாஷைகளை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கண்ணை மூடு தம்பி, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாய் வாழ்வதற்கு இந்த சபைக்கு நான் வரவில்லை. இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை கொண்டு நான் செய்ய விரும்புகிற காரியம் அது அற்பமானது அல்ல. நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோட கூட நான் இருப்பேன், சும்மா இல்ல. உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நீங்க விசுவாசித்து சிலருக்காய் ஜெபியுங்கள். அற்புதங்கள் நடக்கும், கிரியைகள் நடக்கும், வல்லமை புறப்படும். ராபா ஷாகா ராபா ராபா தீலா ராகா ராபா லாபா ராபா. வாஞ்சியோடு கேளுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறார், சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுகிற பேராபா திக்கா பாபா 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 இடா கதலா ராபா. பிசாசு பொய் சொல்லி உங்களை முடக்கி வச்சிருக்கிறா. ஆவியானவர் தட்டி எழுப்புகிறா. நீ சாதாரணமான ஆளுதா, ஆனா உனக்குள் இருக்கிற நான் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். நான் சிருஷ்டிகர், நான் சர்வ வியாபி, நான் சர்வ ஞானி. என்னாலே செய்ய கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? ஆவியானவருடைய நிறைவு. ஆவியானவர் எங்களை அடுத்த நிலைகளுக்குள் கொண்டு போகிற அனுபவங்கள், ஆவியானவரால் ஆவியானுடைய பலத்தினால் நிரப்பப்படுகிற அனுபவங்கள் எங்களுக்குள்ள பெருகட்டும். லூக்கா 4:18 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? என் மேல யார் இருக்கிறா? எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்குது?
சர்ச்சுக்கு போயிட்டு வந்தியே, உனக்கு என்ன கிடைச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆவியானவருடைய பலன், ஆவியானுடைய நிறைவு என் மேல தங்கி இருக்கிறார். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. ஜீசஸ். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. கைகளை தட்டி உண்மையாய் நான் அவராலயம். Praise God. Jesus ஆலயம். ஓ எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் வேளையிலும் திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று வாஞ்சையோடு. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று முப்பர்வாலிவர் யாவரும் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. Yes Lord. தீர்க்க தரிசனம் சொல்வாரு. கைகளை தட்டி பொழிந்திடு. இந்த சபைக்கு தேவை ஆவியானுடைய நிறைவு. எங்களுக்கு உடைய நிறைவு தேவை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. வல்லமை தேவை, வல்லமை தேவை தேவா. நல்ல கைகளை தட்டி வல்லமை. Yes Lord. இன்றே ஓ இன்றே தேவை தேவா. அதை இன்னைக்கு இப்பவே ஆவியானவர் வாக்கு பண்ணிருக்கிறார். நீங்க இந்த வாக்குத்தத்தை வச்சு நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் நிறைவு உண்டாகும். இன்னைக்கு நம்ம கற்றிருக்கிறோம். ஆனால் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிக்கணும். இடை நாட்கள்ல சேர்ந்து ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும் போது சபைக்கு வந்து ஜெபிக்கணும். வீட்டுல ஒரு இடத்த ஜெபிக்கிறதுக்குன்னே வச்சுக்கணும். கேட்டோம் அல்லவா, கற்றுக்கொண்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்கு கிடையாது. என் வாழ்க்கையில என்ன செய்யணும்? அதை அனுபவிக்கணும். கைகளை வைத்து ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் கைகளை வைத்து அப்படி சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். நல்ல சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.